வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் கார்த்திகை வீரர்கள் அறிக்கை, கடுமையான விமர்சனம். சவப்பட்டியை ஏந்தி எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைகளின் உருவ பொம்மைகளை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள். சிதறு தேங்காயுடன் சிதறிப்போன கட்சி பெயர்கள். பரபரப்பாகிய சம்பவம். மீண்டும் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். வெளிநாடு சென்று இங்கிலாந்தில் வட்டமடிக்கும் இலங்கை சிஐடி. வாக்குமூலம் வழங்க இன்று அழைக்கப்பட்ட நபர் யார்? கசிந்தது தகவல். சுற்றுலா பயணி பெண்ணிடம் அந்தரங்க சேட்டை விட்டு மொட்டையடித்து தோற்றம் மாறி தலைமறைவாகிய சந்தேக நபர் கைது. ஆட்சி கவிழ்ந்தால் ஆயுதமேந்தும் ஜேவிபி. அர்ச்சுனா எம்பி ஆவேசம். மன்னார் இலுப்பைக்கடவை கடற்கரை நோக்கி படையெடுத்த டொல்பின் கூட்டம். 1774 டாக்சிகளை மட்டும் இறக்குமதி செய்யுங்கள். எனக்கு தர வேண்டியது ஒன்று எனக்கு தேவையில்லை. எதிர்க்கட்சி எம்பி எழுதிய கடிதம். தொடரும் காட்டு யானைகளின் அட்டகாசம். மக்களின் பயன் தரும் மரங்கள் நாசம். பல வருடங்களாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த சந்தேக நபர் மாறுவேடமணிந்து துரத்திய போலீசார். சிக்கினார் ஒருவர். இனி சுற்றுலா பயணிகள் இதை செய்ய முடியாது. காவல்துறை அறிவிப்பு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சாட்சியங்கள் பலவந்தமாக பெறப்பட்டதா? வெளியான தகவல். ஜோதிடரை பார்க்க இந்தியாவுக்கு படையெடுக்கும் இலங்கை அரசியல்வாதிகள். கசிந்த தகவல் என்ன? கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கொரல கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், குப்பை மேட்டிலிருந்து எங்கள் தலையில் விழுந்த கிரீடமல்ல என்ற ஜனாதிபதியின் அறிக்கை நாட்டை ஒரு கிரீடத்துடன் கூடிய முடியாட்சிக்கு திரும்ப செய்யும் முயற்சியா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் இருந்து வேண்டுமென்றே குறித்த வசனம் மட்டும் நீக்கப்பட்டுள்ளது. கிரீடம் பற்றிய அவரது உரை நாட்டின் பல கட்சி முறையை ஒழிக்கவும், ஒற்றை கட்சி அரசாங்கத்திற்கு மாறவும், குடியரசு அரசியலமைப்பை ரத்து செய்யவும் முன்மொழிகிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. கிரீடத்தை மீண்டும் கொண்டு வந்து அணிய வேண்டும் என்பது ஜனாதிபதியின் நோக்கமா? பெரும்பான்மை வாக்குகளை பெறாத ஆட்சியாளராக அவர் செயற்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டின் மக்களையும் மக்களின் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்துள்ளார். அவரது அறிக்கை அந்த சத்திய பிரமாணத்திற்கு முரணாக தோன்றுகிறது. பல கட்சி ஜனநாயக குழி தோண்டி புதைத்து ஒற்றை கட்சி ஆட்சியை நோக்கி நகரும் ஜனாதிபதியின் முயற்சியை தோற்கடிக்க அனைத்து சக்திகளும் ஒன்றுபட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட மக்களுக்கான 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு பற்றி எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்தை தெரிவித்து வருவதை கண்டித்து நேற்றைய தினம் பொகவந்தலாவ மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொகவந்தலாவ மற்றும் மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதிகரிக்க தீர்மானம் செய்துள்ளது. எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 200 ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானதென எதிர்க்கட்சியினர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தனர். இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இதன்போது பொகவந்தலாவ நகரில் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சவப்பெட்டியினை ஏந்தி ஊர்வலமாக சுற்றி வந்து எதிர்க்கட்சியினர் சிலரின் புகைப்படத்தினையும் உருவ பொம்மைகளையும் எரித்து எதிர்ப்பு வசனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில், அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள்தான் பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள அதிகரிப்பை எதிர்க்கிறார்கள். வரலாற்றில் ஒருபோதும் போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்கள் இன்றி தற்போதைய அரசு சம்பள உயர்வை வழங்குகின்றது. இதனை எதிர்ப்பதற்கும் இது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கும் தகுதியற்றவர்களே எதிர்க்கட்சியினர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை நேற்றைய தினம் ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகரிடம் இந்த குழு இன்றைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கிலாந்துக்கு சென்றபோது சரோஜா சிறிசேனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயற்பட்டிருந்தார். இதன்படி இங்கிலாந்தில் தற்போது வசிக்கும் சிறிசேன லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க குறித்த 2 நாள் பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட பயணத்திற்காக செலவழித்ததாக குற்றப்புலனாய்வு துறையினர் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க
விக்ரமசிங்கே இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில் பகுதியில் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருக்கோவில் காவல்துறையின் காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரிகளால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்முனை மாரண்டமடு பகுதியில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 25 வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தை என்பதுடன் அவரும் அவரது மனைவியும் திருக்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல வாடகை வீடுகளில் வசித்து வந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்குறித்த சந்தேக நபர் தலையை மொட்டையடித்து அவர் தனது தோற்றத்தை மாற்றியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் ஏந்துமென நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். ஒதுக்கீட்டு சட்ட மூலம் 2026 குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், சில விடயங்களை எனக்கு நிரூபிக்க முடியும், ஆனால் இந்த நாட்டில் இருக்க முடியாத சூழல் ஏற்படும். ஆதலால் நாடாளுமன்றில் மட்டும் சில விடயங்களை குறிப்பிடுகிறேன். 88 தொடக்கம் 89 ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது போல் அரசின் தோல்வியின் பின்னர் ஆயுதம் ஏந்தும் சூழல் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட 323 கொள்கலன்களில் ஆயுதங்கள் இல்லை என கூறுங்கள். கொள்கலன்கள் என்ன தீப்பெட்டியா? கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து வைப்பதற்கு இந்த கொள்கலன்கள் வெளியேற்றியவருக்கு நீங்கள் செய்தது அமைச்சுக்கள் மாற்றியதுதான். அதை நான் செய்திருந்தால் இப்போது எனது நிலைமை வேறு. இந்தியாவின் தலைவர் மோடி 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார். அங்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. எங்கள் நாட்டில் 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஜனாதிபதிகள் மாறுகின்றனர். உங்கள் தலைமைத்துவம் வாயில்தான் உள்ளது, வேறொன்றிலுமில்லை என அவர் கடுமையாக பேசியிருந்தார். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பைக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்துள்ளன. இந்நிலையில் இதனை அறிந்த அப்பகுதி கடற்தொழிலாளர்கள், பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் சென்று அவற்றை பார்வையிட்டதோடு டொல்பின் மீன்களுடன் சிறுவர்கள் விளையாடியதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. குறித்த டொல்பின் மீனினம் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தது இதுவே முதல் தடவையாகும். நீண்ட நேரம் இலுப்பைக்கடவை கடற்கரை ஓரங்களில் கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டொல்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கி செல்ல சில கடற்தொழிலாளர்கள் உதவி செய்தனர். குறித்த அரிய காட்சியை கடற்தொழிலாளர்கள் தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி வருகின்றனர். தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த பல வருடங்களாக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த ஒருவர் தர்மபுரம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் வேறு ஒருவர் போல் வேடமணிந்து போதைப் பொருளை பெற்றுக்கொண்ட சமயம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 560 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 1000 ரூபாய் பணமும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு திருட்டு சம்பவத்தில் போலீசாரினால் தேடப்பட்டு வந்த 26 வயதுடைய இளைஞனே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை தர்மபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் முன்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மணியங்குளம் கிராமத்திற்கு இரவு வேளைகளில் நுழையும் காட்டு யானைகளால் மக்களின் பயன் தரும் தென்னை மரங்கள் அழிந்து வருகின்றன. நேற்றிரவு புகுந்த காட்டு யானை 13க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அழித்துள்ளது. குறித்த கிராமத்தில் ஒரு மாதத்தில் மாத்திரம் 80க்கும் மேற்பட்ட தென்னைகளை அழித்துள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உரிய அதிகாரிகள் யானை வேலி அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இலங்கையில் எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்ட வெளிநாட்டவர்கள் சரியான சாரதி அனுமதி பத்திரங்கள் அல்லது துணை ஆவணங்களை கொண்டிருக்க வேண்டுமென காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களிடம் கூறுகையில், வெளிநாட்டு பிரஜைகள் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் அல்லது தமது சொந்த நாட்டின் உள்நாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்து இலங்கையின் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து ஒரு சான்றிதழ் அல்லது அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும். மேலும் இலங்கையில் சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவது சட்டவிரோதமானது என்று வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இது முற்றிலும் சட்டவிரோதமானது. இந்த முச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இறக்குமதி செய்யவுள்ள வாகனங்களில் 2026 பட்ஜெட் திட்டத்தின் கீழ் தனக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தை ஏற்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான கூறியுள்ளார். தனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் 1774 வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு தனக்கான வாகனத்தை இறக்குமதி செய்வதை தவிர்க்குமாறு அவர் ஒரு கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். தான் மறுத்த போதிலும் 1775 வாகனங்களை இறக்குமதி செய்வது வரி செலுத்துவோருக்கு கடுமையான
அநீதியாகும் என்று கூறியுள்ளதுடன் தனது கோரிக்கை தொடர்பான நிதி அமைச்சகத்தின் முடிவை முறையாக தெரிவிக்கும்படி ஜகத் விதான கேட்டுக் கொண்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கில் முக்கிய சாட்சியிடமிருந்து குற்றப்புலனாய்வு துறையினர் பலவந்தமாக வாக்குமூலம் பெற்றதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த காரணத்திற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை புத்தளம் மாவட்ட மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்க மறுத்துள்ளது. புத்தளம் வண்ணாத்திவில்லு லாக்டோஸ்வத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெப்பே ஷெரீப் எனப்படும் கஃபூர் மாமா முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவர் ஆவார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னிலையில் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை நிராகரிக்க மேல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புத்தளம் வண்ணாத்திவில்லு லாக்டோஸ்வத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெப்பே ஷெரீப் எனப்படும் கஃபூர் மாமா என்ற முக்கிய சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் புத்தளம் மேல் நீதிமன்றம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் அரசியல் களத்தில் தங்களுக்குரிய ராஜயோகம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு சென்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சித் தலைவர்கள் உட்பட்ட பல அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஜோதிடர்கள் குழுவை ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய ஜோதிடர்களை சந்தித்ததாகவும் தெரிய வருகிறது. மாகாண சபை தேர்தல் எதிர்காலத்தில் நடைபெற உள்ளதால் பல அரசியல் கட்சி கூட்டணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாலும் அதற்காக சில தலைவர்கள் முதற்கட்ட நடவடிக்கையாக ஜாதகங்களை சரிபார்த்துக் கொள்வதாகவும் அறியப்படுகிறது. வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலுக்கான அடிப்படை நடவடிக்கைகளை பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.